கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். இந்த இடத்துல யாக்கோபுவினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு தன்னுடைய பிந்தின நாட்களில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபனுடைய ஆசீர்வாதத்திற்கு முதலாவது அடித்தளம் நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் கீழ்ப்படிந்து அவன் தன்னுடைய சுய இடத்தை தன்னுடைய பெற்றோரை விட்டு புறப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கீழ்ப்படிதலின் நிமித்தமாக யாக்கோபினுடைய வாழ்வில் செல்வம் மேன்மை வருகிறது. அது மட்டுமல்ல, அந்த தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். உன்னை நான் மீண்டுமா இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன், நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபோடு கூட அவர் பேசுகிறார். யாக்கோபு தன்னுடைய வாழ்வின் இவ்வளவு மேன்மைகளை வந்தபோதும் கூட சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் எவ்வளவேனும் இந்த தகுதிக்கு பாத்திரம் அல்ல, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுதோ இந்த 2 பரிவாரங்களையும் உடையவனானேன். யாக்கோபுவினுடைய ஆசீர்வாதம் மேன்மை உள்ளதாக இருக்கிறது. கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டது நிமித்தமாய் யாக்கோபு தன்னுடைய வாழ்வில் எல்லா மேன்மையும் பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்கள், இன்றைய நாளிலும் ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் வெறுங்கையோடு வெறுமையாக இருக்கலாம். என்னுடைய வாழ்வில் எந்த விதமான நன்மையும் இல்லை, எந்த சேமிப்பும் இல்லை, நான் வெறுமையாக இருக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் யாக்கோபை பாருங்கள், அவனுடைய சம்பளம் 10 முறை மாற்றப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் கர்த்தர் எல்லா விதத்திலும் யாக்கோபை மேன்மைப்படுத்தினார். As a result, Jacob became very wealthy with large flocks of sheep and goats, female and male servants, and many camels and donkeys. எவ்வளவோ மேன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னையும் உலக பிரகாரமான நன்மைகளினால் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியும் அதன் நிறைவும் நம்முடைய கர்த்தருடையதாக இருக்கிறது. ஒருவேளை இந்த நாட்களில் பலவிதமான பற்றாக்குறைகளின் மத்தியிலே நீ இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் ஏதோ ஒரு காரியத்தில் நீ சிக்குண்டு உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ பின்தங்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆனால் யாக்கோபை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைய நாளில் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பலவிதமான சூழல்களில் உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பொருளாதாரத்தில் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறானவரே. இழப்புகளை கர்த்தர் எடுத்து போட்டு அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கொடும், அவர்கள் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. இன்னும் மேன்மை அடையும்படியாய் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். என்ன காரியங்களுக்கு இந்த வேளையில ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் கொடும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.